அதுல அவங்க என் மேல உள்ள நம்பிக்கையில வல்லவராய மாமாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதுல அம்மாவுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லப்பா. நீங்க அம்மா கிட்ட போய் பேசுங்கப்பா. நீங்க இப்படி அம்மாவை எல்லார் முன்னாடியும் சத்தம் போடுறதும் முகம் கொடுத்து பேசாம இருக்கிறதும் எனக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களாப்பா? சின்ன வயசுல இருந்து நான் உங்க 2 பேரும் இப்படி பார்த்ததே இல்லையேப்பா. 2 பேரும் எப்பவும் எல்லாரையும் அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றத நான் பாத்திருக்கேன். என்னால நீங்க 2 பேரும் இப்படி நடந்துக்கிறத என்னால தாங்கிக்க முடியலப்பா. என் மேல உள்ள அன்புனாலதான் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுதான்ப்பா என்னை இன்னும் புண்படுத்துது. இந்த குடும்பத்துல யாரும் யார்கிட்டயுமே சண்டை போடக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லி சொல்லிதானப்பா நீங்க என்ன வளர்த்திருக்கீங்க. இப்ப எனக்காக நீங்களே எல்லார்கிட்டயும் கோவப்படுறது நியாயமாப்பா? அப்பா, எனக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அப்ப இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு நீங்க நினைங்கப்பா. எனக்காக நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யணும். என்னடா பண்ணணும்? அம்மா மனச நீங்க நோகடிக்க கூடாதுப்பா. அப்பா, அப்பா என்ன பாருங்கப்பா. இத நீங்க எனக்காக செய்யணும். அம்மா என்ன சொன்னாலும் சரி சரி நீங்க கேட்டுக்கணும். என் அப்பாவும் அம்மாவும் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட அன்பா இருக்கணும். சரிம்மா, அப்படி செய்றேன். ஆனா நீ எனக்காக ஒண்ணு செய்யணுமா? சொல்லுங்கப்பா, நான் என்ன வேணாலும் செய்யறேன். உன் விரல்ல போட்டிருக்கே மோதிரம், அது கபிலம் போட்டு விட்டது தானே? ஆமாப்பா. அதனை கலட்டணுமா?